ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏஐ யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு குவாலிட்டியான ஷார்ட் ஃபிலிம் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது நிறையா ஏஐ வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மினிமலான கிரெடிட் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட்ஸ் வந்து எல்லாமே ஃப்ரீ. ஸோ டோட்டலாக வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சவுண்ட் குவாலிட்டிலேருந்து வீடியோ, இமேஜஸ், ப்ராம்ப்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்றத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம தொடர்ந்து வீடியோவில் கன்டினியூ பண்ணலாம். நீங்கள் இப்போ பார்த்தது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கிளிப்பு தான். இந்த மாதிரி வந்து நிறையா டைப் ஆஃப் கண்டென்ட் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்து வீடியோ மேக் பண்ண முடியும். அது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மெட்டா ஏஐ, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சாட்ஜிபிடி. இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ரெண்டுமே வந்து பெய்டு வெர்ஷனும் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது. ஆனால் நம்ம பார்க்க போகிறது எப்படி ஃப்ரீயாக நம்ம மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ சாட்ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டைப்ஸில் கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க, எந்த மாதிரி வீடியோ மேக் பண்ண போகிறீங்கன்றத முன்னாடியே வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, அது எந்த மாதிரி லொக்கேஷன் வேணும், அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து தமிழில் கூட டைப் பண்ணலாம். தமிழில் டைப் பண்ணிங்க அப்படின்னா ப்ராம்ப்ட் வரும். அந்த ப்ராம்ப்ட் வந்து இங்கிலீஷாக தான் இருக்கணும். அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு டார்க் ஃபாரஸ்ட்டு, அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு லேடி நடந்து போகிறாங்க. ஒரு ஹண்டட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. ஸோ இதை கான்செப்டை வச்சு நான் பண்ணியிருந்தேன். அது பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஒரு ப்ராம்ப்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கேர்ள் என்ட்ரிங் த ஃபாரஸ்ட், இந்த ப்ராம்ப்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ப்ராம்ப்ட் வந்து நம்ம காப்பி பண்ணி மெட்டா ஏஐயில் வந்து நம்ம வந்து இங்கே பேஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரேட் ஆகிறது வந்து இமேஜ் தான் ஜென்ரேட் ஆகும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சைஸ் இருக்கும். நம்ம வந்து சைஸை வந்து யூடியூப் சைஸுக்கு வந்து மாற்றிக்கணும். 16:9 இந்த சைஸுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு யூடியூப்புக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு இமேஜ் தான். ஸோ இந்த இமேஜை வந்து நம்ம வந்து இப்போ வீடியோவாக வந்து நம்ம வந்து மாற்றணும். பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இமேஜ் தான். ஸோ இந்த இமேஜை வந்து நம்ம வீடியோவாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அனிமேட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அனிமேட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து அனிமேட் ஆக ஆரம்பிக்கும். ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து அனிமேட் ஆகிடுச்சு. ஸோ ஒவ்வொரு ஜென்ரேஷன் பண்ணும்போதும் 4 வீடியோ க்ரியேட் ஆகும். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இது டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்ட்ஸ், கிளிப்ஸு எல்லாமே வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஹாரர் ஹவுஸ். ஸோ நம்ம அதே மாதிரி தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஜெனரேட் கொடுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து அனிமேட் கொடுத்துடலாம்.
இந்த ஹாரர் ஹவுஸுக்குள்ளே இந்த லேடி வந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற மாதிரி இது ஒரு சீனு. ஸோ சீன் பை சீன் வந்து நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த ப்ராம்ப்ட்டை வந்து நீங்கள் மெட்டா ஏஐயில் கொடுத்து இமேஜை வந்து அனிமேட் பண்ணிக்கலாம். இது வந்து டோட்டலாக ஃப்ரீ, அன்லிமிட்டெட். எத்தனை ப்ராம்ப்ட் வேணாலும் ரெடி பண்ணலாம், எத்தனை இமேஜ் வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ப்ராம்ப்ட்டுமே அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்டோரி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ChatGPTயில் வந்து நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான ப்ராம்ப்டாக கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது எப்படி வந்து எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். CapCutன்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டிங் டூல் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் வந்து லேப்டாப்லேயோ சிஸ்டம்லேயோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுவும் ஃப்ரீ தான். ஸோ அந்த இது வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கனால நான் வந்து அந்த CapCut வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு வந்து Pixabayன்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்குது. இதில் வந்து சவுண்ட் எஃபெக்ட் வந்து நமக்கு தேவையான சவுண்ட்ஸ்லாம் நிறையா வந்து இதிலேயே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கோஸ்ட் இன்ட்ரோ சவுண்டு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நம்ம சர்ச் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நிறையா டைப் ஆஃப் சவுண்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் எந்த டைப் ஆஃப் வீடியோ நீங்கள் மேக் பண்ணாலும் அதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சவுண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் என்னோடய ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த நம்ம வந்து ஃபேஸ்லெஸ் வீடியோ பண்ணும்போது அந்த யூடியூப் அல்கோரிதம் வந்து முக்கியமாக பார்க்குறது என்னென்னா, இந்த கண்டென்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கா, இது வந்து ஓன் கண்டென்ட் தானா, இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு அவங்க வந்து எந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே வந்து யூடியூப் அல்கோரிதம் வந்து ஸோ வந்து நிறையா செக் பண்ணி தான் மானிட்டேஷன் வந்து எலிஜிபிள் ஆகுது. நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் க்ரியேட் பண்ணுறீங்க, ஏஐயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து எஃபர்ட்லெஸ் ஒர்க்கு அப்படின்றதுக்காக மானிட்டேஷன் வந்து கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்ணணும் அப்படின்னா ஓன் வாய்ஸ் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏஐ வாய்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். சவுண்டுமே வந்து இந்த Pixabayயில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் தேவையான சவுண்டு மட்டும் எடுத்துக்கங்க. சவுண்ட்ஸ் நிறையா ஃபுல்லாமே வந்து இங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து மானிட்டேஷன் ஆகிறதுக்கு ஒரு சில ப்ராப்ளங்கள் வரும். அதனால் வந்து நீங்கள் இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து வீடியோ மேக் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் ஓன் வாய்ஸில் நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து 100% வந்து அந்த சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இது ஃபுல்லாமே வந்து எல்லாமே ஃப்ரீ தான். இந்த ChatGPTயாக இருக்கட்டும், மெட்டா ஏஐயாக இருக்கட்டும், Pixabay இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃப்ரீ தான். அதனால் வந்து எதுக்குமே வந்து பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. ஹர்திபாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்படுது இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.